Hi students, இன்னைக்கு ஃபுல் மார்க் பப்ளிகேஷன்ஸ் ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து நமக்கு 11th மேத்ஸ் கைட் சென்ட் பண்ணியிருக்காங்க. அது இன்றைக்கி ரிசீவ் ஆகிருக்கு. இன்றைக்கி அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இதுதான் அந்த கைடோட ஃப்ரண்ட் பேஜ். ஏற்கனவே 10th and 12th பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சாப்டர் மேப் அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் remember இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா டெஃபினேஷன் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் சம்ஸ் டைரெக்டாக சம்ஸ் எக்ஸசைஸ் 1.1 1.2 டைரெக்டாக சம்ஸ் போட ஆரம்பிச்சுருவாங்க. இன் அடிஷன் டு தட் அதுலேயே அடிஷ்னல் கொஷின்ஸ் ஃபஸ்ட் எக்ஸசைஸ்னால் அதோட அடிஷ்னல் கொஷின்ஸ் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றது இப்படி ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சிருக்கா அண்ட் இதோட அடிஷ்னல் கொஷின்ஸ் சால்வ் இங்கே இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு எக்ஸசைஸோட எக்ஸசைஸ் அண்ட் ப்ளஸ் அதோட அடிஷ்னல் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த சாப்டர் ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த சாப்டர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, காமன் எரர்ஸ் அண்டு ரெக்டிஃபிகேஷன்ஸ். நார்மலாக என்னென்ன நம்ம தப்பு விடுவோம் அண்ட் என்னென்ன அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, டேக்கிங் த ஃபார்முலா ராங்காக எடுத்திருப்போம். ஸோ கரெக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். யூனியன் இன்டர்செக்ஷன் ராங்காக எடுத்திருப்போம். அதை கரெக்டாக என்ன செய்யணும் நம்ம எடுக்கணும் அப்படின்றது. கிராஃபிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஷிஃப்டிங் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்டாக டன் ராங்லி. ஸோ அதை கரெக்டாக எடுக்கணும். ஸோ லெஃப்ட் ரைட் ராங்காக எடுப்போம், கரெக்டாக எடுக்கணும். ஸோ யூஸ்வலி இந்த காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ரிவ்யூ ஆஃப் திஸ் கைடு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் ஆஃப் த கைடஸ் பார்த்தோன்னா 364 நல்லா தான் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க நான் ஏற்கனவே 12th கைட் ரிவ்யூலே வெப்சைட் கொடுத்துருக்கேன், வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. டீச்சர்ஸ் புது புக் பப்ளிஷ் பண்ணணுன்னா அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.